Hello friends, இன்னைக்கு காலிஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போறது உருளைக்கிழங்கு மசாலா. இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ஏத்த சைடு டிஷ். இப்போ தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். பொட்டேட்டோ வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தழை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில கலக்கி வச்சிருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, ஹோல் கரம் மசாலா, மஞ்சள் தூள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன்ல எண்ணெய் வச்சு சூடாயிருச்சுங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு 5-6 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் போட்டுருங்க. இதுக்கு வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தாங்க, மிளகாத்தூள், கரம் மசாலாலாம் எதுவும் இல்லை, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, மல்லித்தழை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இந்த கிழங்கு போட்டுடலாம். போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. மசாலுக்கு தேவையான உப்பும் போட்டுருங்க. கிழங்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த கடலை மாவு கரைச்சது ஊற்றிடலாம். போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கடலை மாவு சீக்கிரம் கெட்டி ஆயிருங்க, அதனால பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுட்டுருங்க. இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடுறேன். வேறு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.